அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, லாஸ்டா நாங்க இந்த பாடல் எழுதி இந்த ஒர்க் தானே. இன்னைக்கு நாங்க மூட ஆமை படிக்கணுமே. ஓ சார். இன்னைக்கு மூட ஆமை படிக்கணும். ஓகே, ஆத்திஃபா வாசிங்களே இந்த மூட ஆமைய. மூடாமை குளங்களில் முறையோ தொக்கி இரண்டு வாழ்ந்தன. குளத்து தண்ணீர் வற்றவே கூடி மூன்று வந்தன. அண்டை ஊரிலுள்ளதோ அரை குளத்தை நாடியே இரண்டு பக்கம் போகவே எண்ணி எண்ணி முடிவு செய்தன. அணை அணை கண்ட அவனை கண்ட ஆணையும் அழுது அண்ணன் மகளே, இதனை விட்டு போகவே எனக்கு உதவி செய்யுங்கள். நன்மை காலமும் முற்றிலும் நட்பு செய்யும் வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போகிலே துறந்து போதல் இல்லையே என்று கூறி வேண்டவே இரண்டு கொக்கும் அவனிடம், நன்று நன்று தம்பியே, நாங்கள் பறந்து செல்லுவோம். நீயும் வருவதற்படி நெடுந்தோலை ஆனதோ காயும் வெயில் கருக்குமே காய்கள் சேர்ந்து போகுமே என்று கூறி கொக்குகள் இரண்டு வந்து நாளெல்லாம் ஒன்று கூடி ஆய்ந்தன. குலவு ஒன்று கண்டன. ஆமை தம்பி உன்னையே அழைத்து போக தென்னிலோ ஊமை போல் இக்குச்சிகளை உன்றன் வாயால் பற்றிக்கொள். குச்சி முனை இரண்டையும் கவ்வி பறந்து செல்லும். உச்சிவாணி செல்கையில் உன்றன் வாயை திறப்பையோ தரையில் வந்து விழுவாய். தவிப்போது ஆகுவாய். மரத்தில்தானே என்றன மறவை என்ற ஆமையே. குச்சி ஒன்றை கொணர்ந்தன கவ்விக்கொண்டு ஆமையும் குச்சிவானில் பறந்தன. ஊரார் நின்று பார்த்தன. சிறுவர் கைகள் கொட்டிய சிரிப்பு கூச்சல் போட்டன. துருத்த ஆமையும் தூக்கிச் செல்லும் நண்பரை கீழே இரைச்சல் எனக் கேட்க வாயை திறந்ததும் விழுந்து நொறுங்கி போனது. வீணில் உயிரை துறந்தன. மூத்தோர் சொல்லை கேட்டிட மூட ஆமை செத்தது. கத்துக்கொள்ள வேண்டுமே கடமை அடக்கம் இரண்டையே. ரைட், இப்போ ஒரு கதை ஒன்று தானே. இந்த பாடல் என்றது ஒரு கதை பாடல் ஒன்று. அப்ப பாருங்க, நான் இப்ப இந்த கதையா சொல்ல போறேன். நீங்க இப்ப கதையா எழுதிய வாசிச்சு காட்டணும். விளைஞ்சுதா? குளம் ஒன்றில் ஆமையும் கொக்கு இரண்டும் வாழ்ந்து வந்தன. இதுல தேவையான சொற்களை நாங்க சேர்த்துக் கொள்ளலாம். வாழ்ந்து வந்தன. குளத்திலே தண்ணீர் வற்றவே மூன்று அந்த ரெண்டு கொக்கும் ஆமையும் இந்த மூன்றும் துன்பத்தில் உள்ளாகின. பக்கத்து ஊரிலே உள்ளது ஓர் அழகு குளத்தை விரும்பி அங்கே இரண்டு கொக்குகள் போலவே இந்த கொக்குகள் போகவே எண்ணியண்டா ஆலோசித்து முடிவு செய்தன. அதனை கண்ட ஆமையும் அழுதே, அண்ணன்மார்களே, இதனை விட்டு போகவே எனக்கும் உதவி செய்யுங்கள். நன்மை காலம் முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர்கள் நாங்கள். துன்பம் கண்ட போதிலே துறந்து போதல் நல்லதோ என்று கேட்கிறார் ஆமன். அதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று கூறி கேட்கவே வேண்டவே இரண்டு கொக்கும் அதனிடம், நன்று நன்று தம்பியே, நல்லது நல்லது தம்பியே, நாங்கள் பறந்து செல்லுவோம். நீயும் வருவது எப்படி நெடுந்தொலைவு ஆனது. காயும் வெயில் கருக்குமே. அதாவது நீண்ட தூரம் நாங்க போகணும். வெயில் உன்னை கருக்கும். கால்கள் வெந்து நோகு போகும் என கூறி கொக்குகள் இரண்டும் வருந்தி நாளெல்லாம் ஒன்று கூடி ஆராய்ந்தன. உளவும் ஒன்று கண்டன. அதாவது ஒரு முடிவு கண்டனவாம். ஆமை தம்பி உன்னை அழைத்து போக எப்படி என்றால், ஊமை போல் இக்குச்சிகளை உனது வாயிலே நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். வாயினால் பிடித்துக் கொள்ள வேண்டும். குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்து செல்லுவோம். உச்சி வானிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது உந்தன் வாயை நீ திறப்பாயானால் தரையிலே விழுந்து விடுவாய். தவிடு பொடி ஆகுவாய்.
மறந்துடாது என்று சொல்ல அந்த ஆமையின் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னதா. பிறகு குச்சி ஒன்றை கொண்டு வந்து கவ்விக்கொண்டு ஆமையும் உச்சிவானிலே பறந்து செல்கின்ற பொழுது ஊர் மக்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தாங்களாம். சிறுவர்கள் கை கொட்டி சிரித்து கூச்சல் போட்டார்களாம். ஆகவே இந்த சத்தத்தில் கேட்டவுடனே துருதுரு என்று இருந்த ஆமையும் தூக்கிச் செல்லும் நண்பரை பார்த்து கீழே இரைச்சல் ஏன் என கேட்க வாயை திறந்துச்சாம். வீழ்ந்து கீழே விழுந்து நொறுங்கி போனதாம். சரியா? இத மூத்தோர் சொல்லை கேட்காவிட்டால் இவ்வாறுதான் எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் என்று சொல்வதுதான் இந்த கதை. விளைஞ்சுதா? கதை விளைஞ்சுதா? அண்ணா உங்களுக்கு இத கதையா சொல்லணுமா? எழுமா எழுமா அண்ணா சொல்லுங்களே. உளம் ஒன்றில் ஆமையும் கொக்கு இரண்டும் வாழ்ந்தன. உளத்தில் நீர் வற்றவே கூடி மூன்றும் வருந்தின. அண்டை ஊரில் இல்ல, கதை உள்ளதோர் சொல்ற மாதிரி சொல்லிச்சாம் சொல்லணும். மூன்று எல்லாம் வருந்தி நின்றுச்சாம், நின்றதாம், அப்படி சொல்லணும் கதை சொல்ற மாதிரி. ஒரு குளம் ஒன்று கிட்ட ஒரு கொக்கும் ஒரு ஆமையும் கூடி வருந்தின. அந்த ஊர்ல அழகு குளத்தை நாடிய இரண்டு கொக்கும் போனான். எண்ணி மொழிகிறது. அதை கண்ட ஆமை, அண்ணன்மார்களே, இதனை விட்டு போக எனக்கு உதவி செய்யுங்கள். நன்மைகால முற்றிலும் நட்பு சேர்ந்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலே துறந்த போதல் இல்லையே என்று கூறி வேண்டவே இரண்டு கொக்குகளும் அதனிடம், நன்று நன்று தம்பியே, நாங்கள் பறந்து செல்லுவோம், நீயும் வருவதெப்படி? நெடுந்தொலைவும் ஆனதே, காயும் வெயில் கருக்குமே, கால்கள் சேர்ந்து போகுமே என்று கூறி கொக்குகள் இரண்டும் வருந்தி நாளெல்லாம் ஒன்று கூடி ஆய்ந்தன. உளவும் ஒன்று கண்டன. ஆமை தம்பி, உன்னையே அழைத்து போவர் தென்னில. ஊமை போல் இக்குச்சிகள் ஒன்றையும் வாயால் பற்றிக்கொள். குச்சி முனைகள் இரண்டையும் கோவி பறந்து செல்லுவோம். உச்சி வானில் செல்கையில் உன்றன் வாயை திறப்பாயானால் கரையில் விழுந்து தலையில் வந்து விழுவாய். கவிடு கொடி ஆகுவாய், மறந்திடாதே என்றன. மறவேன் என்றது ஆமையே. குச்சி ஒன்றை கொணர்ந்தன, கோவிக்கொண்டது. ஆமையும் உச்சிவானில் பறந்தன. ஊரார் நின்று பார்த்தனர். சிறுவர் கைதட்டி கைகள் கொட்டியே சிரித்து கூச்சல் போட்டனர். துருதுருத்த ஆமையும் தூக்கி செல்லும் நண்பரை கீழே இரைச்சல் ஏன் என கேட்க வாயை திறந்ததும் வீழ்ந்து நெருங்கி போனது. வீணில் உயிரை துறந்தது. மூத்தோர் சொல்லை கேட்டிட மூட ஆமை செத்தது. காத்து கொள்ள வேண்டுமே கடமை அடக்கம் இருந்தது. வேற யாருக்கு சொல்லும்? வேற யாருக்கு சொல்லும்? சொல்லுங்க. ஆத்திஃபா சொல்லியா? ஆமினா சொல்லலுமா? ஆமினா சொல்லலுமா? சரி சார். சொல்லுங்க. இன்னும் நாங்க கதமா இதுல நிச்சயமாயே சொல்லணும். இல்ல, நீங்க கதையா சொல்லுங்க. ஒரு குளம் ஒன்றில் ஆமையும் கொக்கு இரண்டும் வாழ்ந்து வந்தன. குளத்தில் தண்ணீர் வற்றவே கூடி மூன்றும் வருந்தின. அண்டையூரில் உள்ளதோர் அழகிய
குலத்தை நாடியே இரண்டு கொக்கும் சென்றன. செல்ல எண்ணி முடிவு செய்தன. அதனைக் கண்ட ஆமையும் அழுதே, அண்ணன்மார்களே, இதனை விட்டு போகவே எனக்கு உதவி செய்யுங்கள். நன்மை காலமுற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலே துரத்து போதல் இல்லையே என்று கூறி வேண்டவே, இரண்டு கொக்கும் அதனிடம், நன்று 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 தம்பியே, நாங்கள் பறந்து செல்வோம். நீயும் வருவதெப்படி? நெடுந்தொலைவும் ஆனது. காயும் வெயில் கருக்குமே, கால்கள் சோர்ந்து போகுமே என்று கூறி கொக்குகள் இரண்டும் வருந்தி நாளெல்லாம் ஒன்று கூடி ஆய்ந்தன. உளவும் ஒன்று கண்டன. ஆமை தம்பி, உன்னையே அழைத்துப் போவ தென்னிலோ ஊமை போல் குச்சிகளை உன்றன் வாயால் பற்றிக் கொள்க. தரையில் வந்து வீழுவாய், தவிடுபொடி ஆகுவாய், மறந்திடாதே என்றன. மறவேன் என்றது ஆமை. குச்சியொன்றை கொணர்ந்தன. கவ்விக்கொண்டது ஆமையும். உச்சி வானில் பறந்தன. ஊரார் நின்று பார்த்தனர். சிறுவர் கைகள் கொட்டியே சிரித்து கூச்சல் போட்டனர். துருதுருத்த ஆமையும் தூக்கிச் செல்லும் நண்பரை இரைச்சல் ஏன் என கேட்க வாயைத் திறந்ததும் வீழ்ந்து நொறுங்கிப் போனதே, வீணில் உயிரைத் துறந்ததே. மூத்தோர் சொல்லைக் கேட்டிடா மூட ஆமை செத்ததே. காத்துக்கொள்ளல் வேண்டுமே கடமை அடக்கம் இரண்டையே. ஆயிஷா சம்ஹா ஏழுமா உங்களுக்கு சொல்றதுக்கு? ஆயிஷா சம்ஹா உங்களுக்கு சொல்லி இத சொல்லுங்க. குளம் ஒன்றில் ஆமையும் கொக்கும் இரண்டும் வாழ்ந்தன. குளத்தில் தண்ணீர் வற்றவே கூடி மூன்றும் வருந்தின. அண்டை ஊரில் உள்ளதோர் அழகு குளத்தை நாடியே இரண்டு கொக்கும் போக எண்ணி முடிவு செய்தன. அதனைக் கண்ட ஆமையும் அழுதே, அண்ணன்மார்களே, இதனை விட்டு போகவே எனக்கு உதவி செய்யுங்கள். நன்மை கால முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலே துறந்து போதல் இல்லையே என்று கூறி வேண்டவே, இரண்டு கொக்கும் அதனிடம், நன்று நன்று தம்பியே, நாங்கள் பறந்து செல்லுவோம். நீயும் வருவதெப்படி? நெடுந்தொலைவும் ஆனதே. காயும் வெயிலில் கருகுமே, கால்கள் சோர்ந்து போகுமே என்று கூறி கொக்குகள் இரண்டும் வருந்தி நாளெல்லாம் ஒன்று கூடி ஆய்ந்தன. உளவும் ஒன்று கண்டன. ஆமை தம்பி, உன்னையே அழைத்துப் போகவே தென்னிலோ ஊமை போல் இக்குச்சிகள் உந்தன் வாயால் பற்றிக்கொள். குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்து செல்லுவோம். உச்சிவானில் செல்கையில் உன்றன் வாயைத் திறப்பேல். தரையில் வந்து திறப்பாயானால்
தரையில் வந்து விழுவாய். தவிடு போடியாகுவாய். மறந்திடாதே என்றன. மறவேன் என்றது ஆமை. குச்சி ஒன்றைக் கொணர்ந்தன கௌவிக் கொண்டது. ஆமையும் உச்சிவானில் பறந்தன. ஊரான் நின்று பார்த்தனர். சிறுவர் கைகள் கொட்டியே சிரித்துக் கூச்சல் போட்டனர். துருதுருத்த ஆமையும் தூக்கிச் செல்லும் நண்பரை கீழே இரைச்சல் ஏன் எனக் கேட்ட வாயைத் திறந்ததும் வீழ்ந்து நொறுங்கிப் போனதே. வீணில் உயிரைத் துறந்ததே. மூத்தோர் சொல்லைக் கேட்டிடா மூட ஆமை செத்ததே. காத்துக் கொள்ளல் வேண்டுமே கடமை அடக்கம் இரண்டையே. ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா மூட ஆமைன்ற தலைப்பு போட்டு இந்த கதைய இந்த பாடலை ஒரு கதையா எழுதி எனக்கு வாசிச்சு காட்ட போறீங்க. அவசரம் இல்ல, மெதுவா கதை மாதிரி எழுதும். கதை ஓகேயா? நாங்க இன்னைக்கு கதை எழுதுறதுக்கு பழகுறதுக்கு தான் இதை நாங்க செய்யறோம். ஏழுமா? யாருக்கு ஏழும்? ரைட். இப்ப நீங்க எழுதுங்க, நான் இடையில நிப்பாட்டி நீங்க எழுதின வரைக்கும் வாசிக்க சொல்லுவோம். சரியா? ஓகேயா? ரைட். மூட ஆமைன்னு போட்டு இதை கதையா எழுதுங்க. யார் இப்ப ஜாயின் பண்ணினீங்க? அம்னாஸ்லம். அம்னாஸ்லம் நாங்க இந்த 20 நிமிஷம் படிச்சுட்டு இப்ப நாங்க இந்த பாடலை கதையா எழுத சொல்லியிருக்கிறோம் அம்னா. சரியா? ஏழுமா எழுதுறதுக்கு? அம்னா ரைட், எழுதுங்க. சரி சார். Good.
ஆமினா எத்தனை பந்திய இப்ப எழுதிட்டீங்க கதையா? ஆமினா. நாலாவது பண்ணுச்சு சார். ஓகே. ஆத்திஃபா. 3. ஓகே ஓகே, மெதுவா எழுதுங்க.
அதம் நாங்க இந்த பாடலை படிச்சுட்டு சரியா இப்ப இந்த பாடலை கதையா எழுத சொல்லியிருக்கிற மாதம். ஓகே, ட்ரை பண்ணி எழுதுங்க. கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டி நீங்க ரெக்கார்டிங் பார்த்து அதை எழுதலாம். ஓகேவா? அதம். சரியா? போட்டுட்டீங்கல்ல. என்பது பக்கம் இச்சியொன்றை கொண்டு வந்தன கொண்டது ஆமை.
இல்லை யார் சரி எழுதி முடிச்சிருக்கிறீங்களா? எழுதி முடிச்சீங்களா? ஆமினா எத்தனாவது பேராகிராஃப் எழுதுறீங்க? எழுதிட்டேன். எழுதிட்டா? கடைசி ரைட், எழுதி முடிங்களே. எழுதிட்டேன். ஓகே. நேத்து ஒரு வீடியோ அனுப்பினேன், யாராவது ஷேர் பண்ணீங்களா அது அவங்களோட குரூப்புகளுக்கு? ஓகே, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. சரியா? 7 மணி நேரம் ஸ்டேட்டஸ் போடுங்க. அது யாருன்னு தெரியுமா? அது டீச் பண்றது யாருன்னு தெரியுமா? ம். எழுதிட்டேன். ரைட், வாசிங்களே நீங்க எழுதின. மூட ஆமை. ஒரு குளமொன்றில் ஆமையும் 2 கொக்குகளும் வாழ்ந்து வந்தன. குளத்தில் தண்ணீர் வற்றவே கூடி மூன்றும் வருந்தின. பக்கத்து ஊரில் உள்ள அழகுமிக்க குளத்தை நோக்கி போக கொக்கு இரண்டும் முடிவு செய்தன. அதனை கண்ட ஆமை அழுது கொண்டே, அண்ணன்மார்களே, இதனை விட்டு போக எனக்கும் உதவி செய்யுங்கள் என கூறியது. நன்மை காலமுற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலே துறந்து போதவில்லையே என்று கூறி 2 கொக்கும் அதனிடம், நன்று நன்று தம்பியே, நாங்கள் பறந்து செல்வோம். மிக தொலைவில் உள்ளதால் நீயும் வருவதெப்படி? காயும் வெயில் கறுக்குமே, கால்கள் சோர்ந்து போகுமே என்று கூறி 2 கொக்கும் ஒன்று கூடி ஆராய்ந்து ஒரு வழிமுறையைக் கண்டன. ஆமை தம்பி, உன்னையே அழைத்துப் போவதற்கு ஊமை போல் இக்குச்சிகளை உன்றன் வாயால் பற்றிக்கொள். தரையில் வந்து விழுந்திடுவாய், தவிடு பொடி ஆகுவாய், மறந்து விடாதே என்றன. மறந்திடவே மாட்டேன் என்று ஆமையும் கூறியது. குச்சியொன்றை கொணர்ந்தன. அதனை கொவ்விக் கொண்டது ஆமை. உச்சி வானில் பறந்தன. ஊரார் நின்று பார்த்தனர். சிறுவர்கள் கைகள் கொட்டி சிரிக்கவே சிரித்து கூச்சல் போட்டிட துருதுருத்த ஆமையும் தூக்கிச் செல்லும் நண்பர்களை பார்த்து, கீழே என்ன இரைச்சல் எனக் கேட்க வாயை திறந்ததும் கீழே விழுந்து நொறுங்கிப் போன ஆமை வீணாக உயிரை துறந்தது. மூத்தோர் சொல்லை கேட்டிடா மூட ஆமை செத்தது. காத்துக்கொள்ளல் வேண்டுமே, கடமை அடக்கம் இரண்டையே. ஓகே ஓகே, வேற யார் எழுதிருக்கிறீங்க? நான். வாசிங்க. மூட ஆமை. குளமொன்றில் ஆமையும் 2 கொக்குகளும் வாழ்ந்து வந்தன. குளத்தில் தண்ணீர் வற்றவே 3 பேரும் கவலைப்பட்டனர். பக்கத்து ஊரில் உள்ள ஒரு அழகான குளத்திற்கு செல்ல 2 கொக்கும் முடிவு செய்தன. அதனை கண்ட ஆமை, அண்ணன்மார்களே, இந்த குளத்தை விட்டு செல்ல எனக்கும் உதவி செய்யுங்கள் என்று அழுதது. துன்பத்தில் ஆமையை விட்டு போக மனமில்லாமல் 2 கொக்கும் ஆம், உங்களையும் கூட்டிச் செல்கிறோம் என்றது. தொலைதூரம் செல்ல வேண்டும், கடும் வெயில் கறுக்குமே, நீ எப்படி வருவாய் என்றது. கொக்குகள் இரண்டும் நாளெல்லாம் யோசித்து முடிவொன்றுக்கு வந்தது. ஆமை தம்பியே, உன்னை அழைத்துச் செல்வதற்கு இந்த குச்சியை உன் வாயால் பிடித்துக்கொள். உச்சிவானில் செல்கையில் உந்தன் வாயை திறந்திடாதே என்றது. அப்படி திறந்தால் தரையில்
தரையில் வீழ்வாய் என்றது கொக்குகள். குச்சி ஒன்றை கொண்டு வந்தன. கோவிக்கொண்டது ஆமை. மூவரும் உச்சி வானிலே பறந்தன. ஊரார் நின்று வேடிக்கை பார்த்தனர். சிறுவர்கள் கைத்தட்டினர். சிரித்து கூச்சல் போட்டனர். ஆமை தூக்கி செல்லும் கொக்குகள் பார்த்தது. கீழே என்ன கொக்குகளை பார்த்து கீழே என்ன சத்தம் என்று கேட்க வாயை திறந்தது. கீழே வீழ்ந்து நெருங்கி போய் ஆமை உயிரை விட்டது. மூத்தோர் சொல்லை கேட்காமல் மூட ஆமை செத்து போனது. ஓகே ஓகே ரைட். மற்றவங்களோட இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். 2 பேர் வாசிக்கிறீங்க. இந்த கிளாஸ் வந்தவங்க வராதவங்க எல்லாரும் எழுதி கொண்டு வரணும் அடுத்த கிளாஸ்ல வாசிக்கிறதுக்கு. ஓகேயா? வலைக்கும் சலாம் சார். வலைக்கும் சலாம் சார்.